பல குடியிருப்பு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கிறதா பொதுமக்கள் ஒரு புகார் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களே, கவனிச்சிங்களா? இப்ப நீங்க சொல்ற இந்த குறைபாடுகளுக்கு காரணம் கடந்த அதிமுக ஆட்சியில் 9 மாத காலம், அதாவது 2020 செப்டம்பர் மாசத்திலிருந்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால நாங்கள் ஒரு 10 நாட்கள் துறையினுடைய உயர் அதிகாரிகள் கணக்கெடுத்து ஏறத்தாழ 1,60,000 பணிகள் மேற்கொள்ள வேண்டிய நிலையில் மின்வாரியம் இருக்கு. குறிப்பா மரக்கிளைகள் அகற்றப்பட வேண்டியது, பழுதடைந்த மின் கம்பங்கள் மாற்றப்பட வேண்டியது, தாழ்வு நிலையில் இருக்கக்கூடிய மின் கம்பிகளை சீரமைக்க வேண்டியது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு. இப்போ 9 மாத காலம் ஒரு அரசு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாத சூழலின் காரணமாக இப்பொழுது 10 நாட்களில் இந்த பணிகளை போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவு வழங்கியிருக்காங்க. அதற்குண்டான பணிகளை பகுதி வாரியாக பிரித்து நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். குறிப்பா இந்த துறையினுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது விண்டு மில் ஓடுது, மின் இருக்கு, மின்சாரம் இருக்கு, ஆனா மின்தடை ஏற்படுது அப்படிங்கிற கருத்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சொல்வது கடந்த அதிமுக ஆட்சியில் 9 மாத காலம் மின் பராமரிப்பு பணிகள் நடைபெறவில்லை. ஆதலால் இந்த 10 நாட்களில் அந்த பணிகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மின்வாரியம் இருக்கிறது. அதனால் இந்த மின்தடைகள் ஏற்படுகிறது. அதையும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்து பகுதி வாரியாக பிரித்து 10 நாட்களில் இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பா இந்த துறையினுடைய முன்னாள் அமைச்சர் நிர்வகித்தவர் கடந்த 9 மாத காலம் ஏன் பராமரிப்பு பணிகளை செய்யவில்லை, செய்ய தவறியது எதனால் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மின்தடை ஏற்படுகின்றது, 9 மாத காலமாக பராமரிப்பு பணி மேற்கொள்ளவில்லை என்று சொல்கின்றார்கள். மே 2ஆம் தேதி வரை அது பராமரிப்பு பணி இல்லாமல் இருந்தால் மே 2ஆம் தேதி வரை எப்படி மின்தடை இல்லாமல் இருந்திருக்கும்? அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு தவறான தகவலை சொல்கிறார். சென்னையில் முழுவதும் நிலத்துக்கடியில் செய்கின்ற யூஜி கேபிள் செல்கின்ற கொண்டிருக்கிறது. அங்கே மரம் கிடையாது. அங்கே எப்படி மின்தடை ஏற்படுகிறது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த மின்தடை குறைந்து இப்பொழுது காற்றாலை மின்சாரமும் 3000 மெகாவாட்டிலிருந்து 4000 மெகாவாட் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை பார்த்து ஆய்வு செய்து அது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு எங்கள் மேல் குறை சொன்னால் மக்கள் நம்ப மாட்டார்கள். நீங்க கேட்ட கேள்வியிலே இந்த துறையை நிர்வகித்த முன்னாள் அமைச்சர் முந்தைய ஆட்சியிலே அமைச்சராக இருந்தவர், நான் கேட்ட கேள்விக்கும் நான் சொன்ன கருத்துக்கும் அவருடைய கருத்து எதிர்புறமான கருத்து சொல்லிட்டார். அதாவது பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று தான் நான் சொன்னேன். குற்றச்சாட்டு 9 மாத காலம் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளலன்னு சொன்னேன். விண்டு மில் ஓடுது, இப்ப மின்சாரம் சர்ப்ளஸா இருக்கு, ஏன் மின்தடை ஏற்படுகிறது? பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் போது மின்தடை ஏற்பட செய்யும். ஆக 9 மாத காலம் ஒரு துறையில குறிப்பா மாதாந்திர பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் கட்டாயம் பழுதடைகின்ற பொழுது மின்தடை ஏற்படக்கூடிய அந்த சூழல் ஏற்படுகிறது. அதனாலதான்